வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க வர வீடியோ ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணுறது எப்படி லாஸ்ட் வீக்கில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வந்து அந்த வீடியோ பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும். பாருங்களேன், இந்த மாதிரி சர்க்கியூட், இதான் சர்க்கியூட்டு. இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர். இது 400 வாட்ஸ் பவர். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் ரைட் ஈச் வந்து 50 வாட்ஸ். சென்டர் அண்டு சப் வந்து 100 வாட்ஸ் ப்ளஸ் 100 வாட்ஸ். நல்ல ஒரு காம்பினேஷன். 400 வாட்ஸ் பவர். அப்போ இது ஒர்க் பண்ணுற வோல்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது 12 வோல்ட்டிலிருந்து 24 வோல்ட் வரைக்கும் வேலை செய்யும். இதுதான் கம்ப்ளீட்டாக ஒரு பவர் ஆம்பிளிஃபையர்னுடைய போர்டு. இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டில் இதில் வந்து அவுட்புட் இது எல்லாமே வந்து ஸ்பீக்கர் எல்லாமே 4 ohms இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் ரைட்டு. சப்பு சென்டர் வந்து சென்டர்ஸ் 4 ohms இருக்கலாம். சப்பு மட்டும் 3 ohms இருந்தால் நல்லாயிருக்கும் ரெஸ்பான்ஸ். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி. நல்ல ஒரு வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடல் வந்து பெஸ்ட் மாடல். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இந்த மாடல் மட்டும் இல்லைன்னா பெரிய அளவில் ஒரு சேசிஸ்லாம் வாங்கி செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஒயரிங்லாம் பண்ணணும். அந்த வேலை எதுவுமே இருக்காது. பார்த்தா ஆம்பிளிஃபையர் இருக்கிற இடமே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் ஒயரிங்லாம். சிக்னல் இன்புட்டு வித் கெய்னர். இதுதான் பவர் சப்ளை இன்புட். ரொம்ப சிம்பிள். இதுதான் ஆக்சுவலாக சர்க்கியூட். இது வந்து ஒரு டிகோடர், மினி டிகோடர். இந்த மினி டிகோடர்லேருந்து அவுட்புட் நேராக இதுக்கு வரணும். அவ்வளோதான் சிம்பிள். இந்த மினி டிகோடருடைய வேலை என்னென்னா, அனலாக் சிக்னல், 3 அனலாக் சிக்னல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதில் 008 இதுதான் இந்த மாடல் நேம். லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கும். இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஓல்டு டைப்பில் இருக்கக்கூடிய 5.1 ஹோம் தியேட்டருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, டிஜிட்டல் சிக்னலை, அது HDMI ARC இருந்தாலும் சரி, ஆப்டிக்கல் கோஆக்சியல் இருந்தாலும் சரி, வரக்கூடிய டிஜிட்டல் ஆடியோவை அனலாக் ஆடியோவும் மாற்றிடும். எல்லா ஆம்பிளிஃபையருமே, ஆடியோ ஆம்பிளிஃபையர் எல்லாமே அனலாக் ஆம்பிளிஃபையர் தான். நாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த சிக்னலை ப்ராசஸ் பண்ணணும். அதுதான் இந்த யூனிட்டு. பாருங்கள், நல்ல குவாலிட்டியான ஒரு யூனிட்டு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, உங்களுக்கு கொரியர் சார்ஜோடு 3000 வரும் உங்களுக்கு. இதில் தான் அவுட்புட், அனலாக் அவுட்புட்டு. ஒரு பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். பவர் ஆன் சுவிட்சு. இதில் ஒரு 12 volt DC வித் அடாப்டர் இதில் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் அக்சசரிஸ் எல்லாமே. மோடு செலக்ட் சுவிட்ச் இருக்குது. ஸோ இதுதான் இந்த யூனிட். ஓகேவா? இந்த யூனிட் வாங்கும்போது கூடவே 3RC கார்டு 2 ஃப்ரீயாக வந்துடும். ஒரு ஆப்டிக்கல் கேபிள், பெஸ்ட்டு கேபிள் 1.5 மீட்டர். அது இல்லாமல் ஒரு HDMI 2.0 4K காம்பபிலிட்டி இருக்கிற மாதிரி இதெல்லாம் இந்த அக்சசரிஸ்க்குள்ளே இது வந்துடும். ஓகே, இதனுடைய இந்த 008 அப்படிங்கிற மாடலில் இருக்கக்கூடிய ஒரு கிட்ட தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே இடையில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், இதில் வர சிக்னல் இப்படியே கொடுத்தாவே செட்டு பாட ஆரம்பிச்சிடும். பட் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் தேவை இல்லையா? அப்போ கண்ட்ரோல் வேணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாருங்கள், இதுதான் சர்க்கியூட். இதுதான் சர்க்கியூட்டு. இப்போது இந்த டிகோடர்லேருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னல், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர், சப், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுன்னா நீங்களும் அசம்பிள் பண்ணிடலாம். இதில் வர்ற அவுட்புட்டு நேராக ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்து தென் பவர் ஆம்பிளிஃபையருக்கு கொண்டு போயிடுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாடல், ப்ளூடூத் மாடல் இருக்கு இல்லையா, அது எந்த மாடல் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வாங்கக்கூடிய சேசிஸுக்கு எது மேட்ச் ஆகுமோ அது வாங்கிக்கலாம். ஓகே, இப்போது இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் மேலே ஒரு பிடி போர்டு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு குவாலிட்டி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வர்றதுக்காக வேண்டி. பாருங்களேன், இதுதான் சர்க்கியூட். இது வந்து சிக்னல் அவுட்புட் வரக்கூடிய ப்ரீ ஆம்பிளிஃபையர். இது பவர் ஆம்பிளிஃபையர். நடுவில் இதெல்லாம் வேணும். இவ்வளோ தான் மேக். இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு ஆம்ப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டு தான். ஓகே,
பாருங்கள், நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ட்ரிபிள் பேஸ். இந்த ஃப்ரண்ட் வால்யூம் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் வால்யூமினுடைய பாஸ் ட்ரிபிளை கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து சப் வால்யூம், சென்டர் வால்யூம். சப் ஃப்ரீக்வன்சி இதில் கண்ட்ரோல் இல்லை, அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இதை டம்மி பண்ணியிருக்கோம். ஸோ சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் ப்ளஸ் ஒரு பவர் ஆன் சுவிட்சோடு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இருக்க ஒரு மாடல் வந்து 095 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஜிஸ்டார்து. நல்ல ஒரு குவாலிட்டியான எஃப்எம் வரும், 2 சேனல் மட்டும்தான். ஓகே, இப்போது இதில் என்ன இருக்குது உள்ளே பார்க்கலாமா? பாருங்கள், இதுதான் சர்க்கியூட் கம்ப்ளீட்டாக இருக்கும். இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர். இதில் வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை 24 வோல்ட்டு 20 ஆம்பியர். 20 ஆம்பியர் இருந்தால் தான் இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கூட ஆம்பியர் அதிகமாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டி இருக்கும். ஆம்பியர் அதிகமாக இருந்தாலும் ஒரு டிவைஸ் தனக்கு தேவையான கரண்ட்டை தான் எடுத்துக்கும், அதிகமாக இருக்கேன்னு எடுத்துக்காது. ஓகேவா? அதனால் கரண்ட் வந்து முக்கியம் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ ஆம்பியர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பஞ்ச் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பக் கன்வெர்ட்டர், இங்கே ஒரு பக் கன்வெர்ட்டர். ஒரு பக் கன்வெர்ட்டர் வந்து 12 வோல்ட்டு, ஒரு பக் கன்வெர்ட்டர் வந்து 5 வோல்ட்டு. இந்த மாடல் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த பிடி போர்டு. இதில் ஜிஸ்டார் கம்பெனியினுடைய LM324 SMDIC வச்சு நல்ல குவாலிட்டியான பக்கா குவாலிட்டியான போர்டு இதில் இருக்குது. அது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு சில பேர் கேட்குறாங்க, அதனால் அது வச்சுருக்கேன், இந்த போர்டில் வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும், 5.1 ஆம்பிளிஃபையர், அவ்வளோதான் ரெக்குயர்மெண்ட். கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல குவாலிட்டியான ஜிஸ்டார் கம்பெனியுடைய ஹை ஃபிடலிட்டி வரக்கூடிய ஒரு எஃப்எம் ரிசீவர் பக்காவாக இருக்குது. நல்ல இதிலே இந்த மாடுல்லே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்க முடியும், ஒரு ஆக்சிலரி இன்புட் கொடுக்க முடியும், 2 சேனல். இது வந்து ஒன்லி ஃபார் 2 சேனல் இந்த மாடுல் பொறுத்த வரைக்கும். இந்த டிவைஸ் ஃபுல்லாகவே என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 5.1. இந்த 5.1 சாக்கெட் இங்கே கொடுத்துருக்கோம். இது வர்ற அவுட்புட்டு டைரெக்டாக கண்ட்ரோலுக்கு போய் கண்ட்ரோல்லேருந்து மாஸ்டர் கண்ட்ரோல்லேருந்து பவர் ஆம்பிளிஃபையர். ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட் தான். 2 ஃபேன் கொடுத்துருக்கோம். ஹீட் ஆகாது, ஆனால் ஹீட் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்குங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். நல்ல குவாலிட்டி இருக்குது. நாம் ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாமா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சென்ட்ருது சப்பு அவ்வளோதான், சப்பு இவ்வளோதான். சென்டர், இது சரவுண்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட். மாஸ்டர் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபேன் ஓடுற ஒரு நாய்ஸ் மட்டும்தான் வரும். ஓகே, பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது. எந்த ஹார்ம், நாய்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் வராது. படு கிளியராக இருக்கக்கூடிய ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர். இதை நீங்களே அசம்பிள் பண்ணலாம். நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம்.
ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் அண்ட் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இது ஒரு ஸ்டூடெண்ட் அசம்பிள் பண்ணதான். ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டார் இந்த ஸ்டூடெண்ட். ஏன்னா அவருக்கு செமஸ்டர் லீவ் கிடைக்கல. பட் ஃபினிஷிங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஒயரிங்கெல்லாம் எதுவுமே கசகசன்னு இருக்காது. ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காரு. நல்ல நீட்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுங்கள். ஒரு 2.1 அசம்பிள் பண்ணுங்கள். இதுக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் ஒரு டிவைஸ் பற்றி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சாம்கான் கம்பெனியினுடைய ஒரு ஸ்பீக்கர் பேர் 1500 ரூபா வரும். ஓகேங்களா? அந்த ஸ்பீக்கர் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர் இருக்கும். இதில் 5 இன்ச்சு ஒரு ஊஃபர் ப்ளஸ் ஒரு டியூட்டர் இதில் இருக்குது. ஓகே, மெட்டல் கிரில்லோட இது இருக்குது. வேறு என்ன உங்களுக்குன்னா, உங்களுக்கு ஜிஸ்டார் கம்பெனியினுடைய இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டீகோடர் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்ல தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.